இதுவரைக்கும் நம்ம ஸ்டே பண்ணாத ஒரு வித்தியாசமான இடத்துல தான் போய் இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இதுவும் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தனி தீவு மாதிரி தான். நாம் நடு காட்டுக்குள்ளார சில கிலோமீட்டர் நடந்து, அதுவும் மிக கடினமான மலைப்பாதையெல்லாம் கடந்து, பலவித ஆபத்தான வனவிலங்குகளையும் கடந்து தான் நாம் அந்த இடத்த போய் அடைய முடியும். ஃபாரஸ்ட்டுக்குள்ளார இப்படியே தான் வந்து நம்ம ட்ரெக் பண்ணி சைக்கிங் உள்ள ஏரியா தான். இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டு கல்லுக்கிட்ட எதுவுமே கிடையாது. எது வந்தாலும் நேராக உள்ளே வரும், உள்ளே வந்துடும். நம்ம இங்கேருந்து மேலே போகிற வரைக்குமே யானை ப்ராப்ளம் உள்ள ஏரியா தான். திரும்பி இங்கிட்டு பார்த்தா நல்ல பாம்பு இருக்கு இல்லையா? திரும்பி வராங்களா? இப்படியே கொஞ்சம் வந்து இப்படி மேலே ஏறி போகுது. அங்கே பார்த்துட்டாங்களா யானைய? இந்த ஏரியாவுக்குள்ள கரடி இருக்குது. கன்ஃபார்ம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம வீட்டுக்குன்னு ஐலாண்ட்லேருந்து செக் அவுட் ஆகி கிளம்பியாச்சு. ஸோ எர்லி மார்னிங்கே கிளம்பிடலாம் அப்படின்னு ஒரு 6 மணிக்கெலாம் சைட்டிங் இருக்கலாம். அதனால் எர்லி மார்னிங் கிளம்பி போகிறோம். நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன். ஆபத்தான விலங்குகள்லாம் எதுவும் இருக்காதுல்ல. ஸோ அதனால் நேற்று வந்து உண்மையில் இங்கே உள்ள எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு தனி ஐலாண்டுக்குள்ளார ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாம்பு ஃபாரஸ்ட் தான். மூங்கில் காடுகள் அவ்வளவும் இருக்குது. ஸோ சுற்றிலும் தண்ணி வந்து நமக்கு அனிமல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மான் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. சம்மர் டைமில் வந்தால் நிறைய யானைகள் இங்கேயே பக்கத்துலேயே நிற்கும், வீட்டுக்கு பக்கத்துலேயே அப்படின்னாங்க. ஸ்விம் பண்ணி வருமா. ஸோ அந்த வாய்ப்பு நமக்கு இந்த வாட்டி கிடைக்கல. நம்ம திரும்பவும் சம்மருக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். இங்கேருந்து அப்படியே 1 மணி நேரம் ஆகும். 6:15 ஆகுது. போனோன்னா ஒரு 7:15 அப்படின்ட்டு ஆகிடும். போயிட்டு நம்ம எர்லி மார்னிங் ட்ரைவ் அந்த ரூட்டில் ஏதாவது பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். போகும்பொழுது பக்கத்தில் கரையோரத்தில் ஏதாவது அனிமல்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம போட்டு அனாதையாக நிற்கிது. நினைவுகள் தான் நம்ம வாழ்க்கையை சுமந்துட்டு போகுது. அப்படியாப்பட்ட நினைவுகள்ங்கிறது ஒரு நல்ல நினைவுகளாக இருக்குது, ஒரு மறக்க முடியாத நினைவுகளாக இருக்குங்கிறப்ப உண்மையிலே நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு டைமும் அதை நினச்சி சந்தோஷப்படுற மாதிரியான தருணங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள் தான் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு முக்கியமான தருணம் தான் இந்த மாதிரி ஒரு தீவில் தனியாக வந்து நம்ம தங்கணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அது இந்த வாட்டி நிறைவேறிச்சு. உண்மையிலே ஹாப்பி. ஒரு சிம்பிளான லைஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஒரு அட்வென்ச்சரான லைஃப், அது எல்லாத்துக்குமே இந்த தீவில் வந்து ஒரு நாள் நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா கரெக்டான பிளேஸாக இருக்கும். நாங்கள் இப்போது காலையில் கொஞ்சம் நேரத்தோடய கிளம்பி போகிறோம். ஏன்னா நம்ம போகிற வழியில் ஏர்லி மார்னிங் டிரைவுங்கிறது அதில் நிறைய வைல்டு அனிமல்ஸை பார்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது நிறையவே இருக்குது. அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி நம்ம போகிறோம். பார்க்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு லக்கு ஒர்க் அவுட் ஆகுது, என்ன அனிமல்ஸ் நாம ஆன் தி வேலை பார்க்க போகிறோங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு வழியாக நம்ம ஏறக்குறைய ஒரு 1 மணி நேர பயணத்துக்கு அப்புறம் கரையை வந்து சேர்ந்தோம். இதுக்கப்புறம் நம்ம காருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகணும். நம்ம நடந்து போயிட்டு காரை எடுத்துகிட்டு நம்ம போகலாம். போகிறப்ப கைடு ஒரு விஷயத்த சொன்னார். என்னென்னா, ஒரு நாய் குட்டி போட்டிருக்கான். அதனால் அந்த ஏரியா பக்கம் யார் போனாலுமே துரத்தி கடிக்குதான். அதனால் பார்த்து வாங்கன்னு எல்லாரும் ஆளுக்கு ஒரு கட்டையை கையில் எடுத்துக்கிட்டு சேஃப்டிக்காக பயந்து தான் போனோம் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது. பட்டு எதுவும் வரல. அதனால் நல்லபடியாக போய் நாம் காரை எடுத்துகிட்டு நம்மளுடைய அதிகாலை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம்.
நாங்கள் கரைக்கு வந்து காரையும் எடுத்துகிட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் மழை பிடிச்சிக்கிச்சு. நாங்கள் நினச்சிக்கிட்டோம் நல்ல வேளை நம்ம மழையில் மாட்டல, கார் எடுக்கிற வரைக்கும் மழை வந்து நமக்கு உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு காரை எடுத்துகிட்டு நம்ம கிளம்புனோம். நேற்று மார்னிங் வந்து நாம் மார்னிங்கில் இந்த பக்கம் வரும்பொழுது தான் ஒயில்டு டாக் வந்து சைட் ஆச்சு. அது மாதிரி இன்னைக்கு மார்னிங் டிரைவில் ஏதாவது கிடைக்குதான்னு ரோட்டில் 2 சைடும் பார்த்துட்டே நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். தடார்னு வண்டியை நிறுத்துறோம்னா அப்படியே எல்லாம் அட்டென்ஷனில் எழுந்துச்சு பார்க்குது. நம்மளுடைய இந்த அதிகாலை பயணத்தில் ஃபஸ்ட்டு சைட்டிங் வந்து மான் தான். அந்த மான் ஒரு பெரிய கூட்டமே நின்றுட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு வரும்பொழுது அடுத்தடுத்து மான்கள் கூட்டம் நிறைய பார்க்குற மாதிரி இருந்தது. 2 இடத்துல மான்கள் கூட்டம் மிகவும் அதிக எண்ணிக்கையில் இருந்தது. அதை பார்த்துட்டு கடந்து வரும்போது 3ஆவதாக ஒரு இடத்துல ஒரு 100க்கும் மேற்பட்ட மான்கள் வந்து ரோட்டுக்கு 2 பக்கமே நின்றுட்டு இருந்தது. அதில் கொஞ்சம் ரோடு கிராஸ் பண்ணி வந்துட்டு இருந்தது. நாங்கள் இந்த மானை பார்க்குற வரைக்கும் பெரிய லெவலில் நம்பிக்கை இல்லை, பெரிய அனிமல்ஸ் ஏதாவது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அதிர்ச்சி சம்பவம் நமக்கு நடந்தது. அது என்னங்கிறத நீங்களும் பாருங்கள். நாங்கள் மானை பார்த்துட்டு இருக்கும்பொழுது பக்கத்துலேயே தான் இந்த கரடியை நின்றுட்டு இருந்திருக்கு. நாங்கள் ஆக்சுவலாக இதை கவனிக்கவே இல்லை. மழை வேற பெஞ்சிட்டே இருந்ததா, அந்த மான்கள் ரொம்ப அழகாக இருந்தோன்னே அது ரோடு கிராஸ் பண்ணுறது, அந்த குட்டி மான் இதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டே நாங்கள் என்ன பண்ணோம், சரி டக்குன்னு சரி கிளம்பலாம் அப்படின்னு விண்டோவும் கூட க்ளோஸ் பண்ணியாச்சு. பக்கத்தில் இன்னும் சொல்லப்போனால் கரடியை கிராஸ் பண்ண போகிற சமயம் திடீர்னு லெஃப்ட் சைடு பார்த்தா கரடி உட்காந்துருக்கு. அப்புறமா எங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் வண்டியை நிறுத்திட்டு ஷூட் பண்ணோம். ஆனால் போதும்னு சொல்கிற அளவுக்கு கரடி அவ்வளோ சீக்கிரம் சைட் ஆகாது. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பரம்பிக்குளத்தில் ஃபஸ்ட்டு டைமாக கரடியை நான் பார்க்குறேன். யானையை தவிர வேறு எதுவும் பார்த்ததே கிடையாது. இந்த சைட்டிங் உண்மையிலே மறக்க முடியாத அளவுக்கு செமையாக இருந்தது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மூஞ்ச காமிச்சிட்டு சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும். என்ன சொல்ல ரோடு பார்த்துக்கலாம். பொதுவாக புலி, சிறுத்தை, கரடி, ஒயில்ட் டாக் இந்த மாதிரி விலங்குகள்லாம் வந்து அதிக அளவில் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அடிக்கடியும் பார்க்க முடியாது, எப்பயாவது தான் பார்க்க முடியும். ஆனால் புலி போதும்னு சொல்கிற அளவுக்கு நிறைய டைம் வந்து நம்ம பார்த்துட்டோம். சிறுத்தையும் அப்படி தான் இருந்தது. ஆனால் பந்திப்பூரில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கும் போது அதையும் திருப்தியாக நம்ம பார்த்தாச்சு. ஆனால் இந்த கரடியும் ஒயில்டு டாக் மட்டும் இதுக்கு விதிவிலக்காக இருந்தது. சமீப காலத்தில் ஒயில்டு டாக் வந்து நமக்கு அடிக்கடி சைட் ஆச்சு. பர்டிகுலராக சொல்லணும்னா நாகர்கோலை போயிருந்தப்ப செமையாக சைட் ஆச்சு. கரடி ஒன்று தான் வந்து இதில் மிஸ் ஆகிட்டே இருந்தது.
நமக்கு பெரிய சைட்டிங்கே கிடைக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி இவ்வளோ நேரம் நின்று பார்க்குற மாதிரி இருந்தது. இது உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. பந்திப்பூரில் கூட இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி பார்த்தோம், ஆனால் உடனே உள்ளார போயிடுச்சு. முத்தங்காவிலையும் ஒரு வாட்டி பார்த்துருக்கோம், அதுவும் உடனே ஈவினிங் டயத்தில் பார்த்தோம், லோ லைட்டு சரியாக பார்க்க முடியல. ஆனால் இது என்னென்னா ஏறக்குறைய ஒரு 20-25 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பார்த்துட்டு போங்கடான்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ க்ளோஸில் உள்ளாரையே போகலை. அந்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓப்பன் ஏரியாவாக இருந்ததுனால நமக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே வசதியாக இருந்தது. உண்மையிலே அப்படி ஒரு தரிசனம் நமக்கு. மான் ரோட்டுக்கு ரைட் சைடில் மேய்ஞ்சிட்டு இருக்கு, லெஃப்ட் சைடில் கரடி இருக்குது. ஸோ உண்மையிலே பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. அது நாங்களும் அது ரோட் கிராசிங்காக வரும்னு சொல்லி வெயிட் பண்ணுறோம். ஒரு வழியாக ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக வந்தது. அது ரோடை கிராஸ் பண்ணிச்சா இல்லையாங்கிறத இப்போ நீங்கள் பாருங்கள். அது ரோடு கிராசிங்காக தான் வந்துச்சு. அப்படி என்ன நினச்சதுன்னு தெரில, ரொம்ப யோசிச்சுட்டு அப்புறம் என்ன நினச்சதுன்னு தெரில, அது பாட்டுக்கு உள்ளுக்குள்ளார போக ஆரம்பிச்சிருச்சு. சரி, நாங்களும் ஏறக்குறைய 1/2 hour போல் வெயிட் பண்ணிட்டதுனால அதுக்கப்புறம் நம்ம அங்கிருந்து கிளம்புவோம். ஏன்னா நமக்கு டைம் ஆகிடுச்சு. நம்ம வந்து சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டைமாக நம்ம அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். அதனால் நம்ம டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாம் இதுவரைக்கும் ஸ்டே பண்ணாத ஒரு புது இடத்துக்கு போகிறோம். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த இடம், செம்ம அட்வென்ச்சரான இடம். இந்த ஊர் பேரை நான் சொன்னாலே உங்களுக்கு டக்குன்னு ஒன்று தான் ஞாபகம் வரும். அது என்ன அனிமல்னா யானை தான். ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்னாறு வைல்ட் லைஃப் சாங்சுரியில் இருக்கக்கூடிய சின்னாறு அப்படிங்கிற இடத்துல கேரளா கவர்மெண்ட்டில் நடத்தக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு தான் நம்ம போய் ஸ்டே பண்ண போகிறோம். அது செக்இன் ஃபார்மாலிட்டிலாம் அங்கே போய் முடிச்சுட்டு நம்ம அங்கே சீக்கிரமாகவே போயிடணும். அதாவது 2 மணிக்குள்ளார நம்ம அங்கே போயிடணும். அப்படி போனால் அங்கிருந்து ட்ரெக்கிங் பண்ணி நம்ம ஒரு 3 கிலோமீட்டரு ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார மலை மேலெலாம் ஏறி நம்ம போகணும். காரில் நம்ம போகும்பொழுதே அந்த ரூட்டில் செம்ம பயமாக இருக்கும் நமக்கு. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடுமலையிலேருந்து மூணார் போகிற வழியில் தான் அது இருக்குது. யானை காடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படியாப்பட்ட த்ரில்லான காடு. காரில் போகிறதுக்கு பயமாக இருக்கும் அந்த ரூட்டில். நம்ம இறங்கி ட்ரெக் பண்ணி நடந்து போகிறோன்னா எந்த அளவுக்கு அட்வென்ச்சராக இருக்கும்னு பார்த்துக்குங்க. நாம் கரடி மான் இதெல்லாம் பார்த்துட்டு போனதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாம் 2 மணிக்குள்ளார அங்கே இருக்கணும். ஏன்னா லேட் ஆகிடுச்சுன்னா யானைங்களோட தொல்லை அதிகம். ரூட்டில் நம்ம நடந்து ட்ரெக் பண்ணி போக முடியாது. அதனால் ஆபத்து நிறையா இருக்குது. அதனால் 2 மணிக்குள்ளார போகணுன்னு ரொம்ப அவசரமாக போனோம். அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு நம்ம முடிச்சுட்டு தான் போகணும். நைட்டு தான் அவங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது மற்ற டீட்டெயில்ஸு, அந்த ரூம் எப்படி புக் பண்ணுறது, என்ன காஸ்ட்டு, என்னென்னலாம் அவங்க கொடுப்பாங்க இந்த பேக்கேஜில், இது எல்லாமே நான் அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் உடுமலையை தாண்டி சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளார நுழைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி ஃபார்மாலிட்டிலாம் இருக்கும், அதை முடிச்சுட்டு நாம் அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பணும். நாம் இப்போது தமிழ்நாடு செக் போஸ்ட்டில் செக்இன் ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு அடுத்தது சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளார இருக்கக்கூடிய அடுத்து இன்னொரு தமிழ்நாடு செக் போஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தது கேரளா செக் போஸ்ட் இருக்கும். அந்த கேரளா செக் போஸ்ட்டு போயிட்டு அங்கே தான் நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுக்க இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. அங்கே நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணதை அங்கே காமிச்சிட்டு அங்கே கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நம்ம கூட ஒரு கைடு ஒருத்தவரை அனுப்புவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் சென்டரில் நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கிருந்து 6 கிலோமீட்டர் நம்ம ட்ரெக் பண்ணி ஃபாரஸ்ட்குள்ளார போகணும். இந்த சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு வழியாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னா, அது சென்னையிலேருந்து வந்தாலும் சரி, மதுரை, கோயம்புத்தூர் எங்கேருந்து வந்தீங்கனாலும் உடுமலைப்பேட்டை வந்துட்டு அங்கிருந்து இங்கே வரணும். உடுமலைப்பேட்டையிலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 38 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த செக் போஸ்ட் இருக்குது. இந்த உடுமலைப்பேட்டை மூணாறு ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லாக இருக்கும், சீனிக்காக இருக்கும், அதே சமயம் ரொம்பவும் ஆபத்தான பாதைன்னு கூட சொல்லலாம்.
அதுக்கு முக்கியமாக 2 காரணம். ஒன்று, ரொம்ப நேரோவான ரோடு, குறுகிய சாலையாக இருக்கிறனால ஒரு வண்டி வந்ததுன்னா இன்னொரு வண்டி இறங்கி போகிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று, அதிகப்படியான வனவிலங்குகள், பர்டிகுலராக சொல்லணுன்னா யானைகளோட நடமாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதை யானை காடு அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அந்த அளவுக்கு யானைகள் மிக அதிக எண்ணிக்கையில் இந்த சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் இருக்குது. நீங்கள் ஈவினிங் டயத்துல இரவு நேரத்துலேயே வர்றீங்கன்னா ரோட்டை மறிச்சிட்டு ரோட்லேயே நிற்கும். நிறைய சேஸ் பண்ணுற இன்சிடெண்ட்லாம் நிறையவே இருக்கும். நீங்கள் வீடியோ வேணுன்னா கூட யூடியூப்பில் செக் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தமிழ்நாடு செக் போஸ்ட் இன்னொன்று இருக்குன்னு. இப்போ நம்ம அந்த 2வது செக் போஸ்ட்டை தான் கிராஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்தை தாண்டி போனோம் அப்படின்னா கேரளா செக் போஸ்ட் இருக்கும். அந்த கேரளா செக் போஸ்ட் பக்கத்தில் தான் நம்மளோட இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. நம்ம தங்க போகிற ஸ்டேக்கான இன்ஃபர்மேஷன் சென்டரு. அங்கே போயிட்டு நம்ம இப்போ ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கிற அந்த ரிசிப்டை காமிச்சு கன்ஃபர்மேஷன் வாங்க போகிறோம். இங்கே ஸ்டே மட்டும் கிடையாது, நிறைய ட்ரெக்கிங் ப்ரோக்ராமும் ரன் பண்ணுறாங்க. இது டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறீங்க. அவங்க வெப்சைட் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன ட்ரெக்கிங் ப்ரோக்ராம், என்ன ஸ்டே ஆப்ஷன்ஸ், இது எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்கும். நம்ம காரை இந்த இடத்துல தான் பார்க் பண்ண போகிறோம். இங்கே பார்க் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இங்கிருந்து 6 கிலோமீட்டர் நம்ம நடந்தே தான் மலை மேலே ஏறி நம்ம ரூமுக்கு போக போகிறோம். இதில் நிறைய தடங்கல்களை கடந்து தான் நம்ம போய் சேர போகிறோம். அவ்வளோ சுலபமான பாதையாக இருக்க போகிறதில்ல. நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறையூர் வரைக்கும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். ஏதாவது அனிமல் சைட் ஆனதுன்னா பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக யானை ஏதாவது பார்க்கலான்னு நாங்கள் பிளான் பண்ணி தான் நாங்கள் மறையூர் வரைக்கும் போனோம். அப்படியே போயிட்டு லஞ்சையும் அங்கேயே சாப்பிட்டு வந்துடலான்னு தான் பிளானு. ஆக்சுவலாக நீங்கள் சாப்பிடாம வர்றீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் பக்கத்துலேயே ஒரு கேன்டீன் இருக்குது, அங்கே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தூவான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. மழை காலத்தில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபால்ஸ் ஃபுல்லாக இப்போ நீங்கள் பார்க்குறது அப்படி தான், ஃபுல் வாட்டர் ஃபால்ஸ்லேயும் தண்ணி வந்துட்டுருக்கு. பார்க்க ரம்யமாக கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் பக்கத்தில் கூட போய் பார்க்கலாம். எப்படி பக்கத்தில் போய் பார்க்க முடியும்னா, இங்கே ட்ரெக்கிங் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க கேரளாவில். நீங்கள் அந்த ட்ரெக்கிங் ப்ரோக்ராமில் கலந்துட்டு போனீங்கன்னா ஃபால்ஸ் பக்கத்துலேயே அழைச்சிட்டு போவாங்க. போகிற வழியில் யானைகள்லாம் கூட பார்க்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நாம் சின்னார் ஆல்ரெடி சின்னார் லாக் ஹவுஸில் ஸ்டே பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம். இங்கே இது வரைக்கும் நம்ம ஸ்டே பண்ணதில்லை, ஃபஸ்ட்டு டைமாக நம்ம வந்திருக்கோம். இங்கே சின்னாரில் ரொம்பவும் ஃபேமஸான பெரிய கொம்பு லாக் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு. இங்கே செக்இன் பண்ணுறதுக்கு செக் போஸ்ட் இருக்கும். நீங்கள் உடுமலைப்பேட்டில் சைட்லேருந்து வர்றீங்க அப்படின்னா மூணார் போகிற ரூட்டில் வந்தீங்கன்னா சின்னார் தமிழ்நாடு செக் போஸ்ட்டுக்கு அடுத்து கேரளா செக் போஸ்ட் இருக்கும். அங்கே இந்த செக்இன் ஃபார்மாலிட்டிலாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி இதுக்கு என்ன புக் பண்ணுறதுக்கு என்ன ரேட்டு இதெல்லாம் அங்கே போய் ரூம் நம்ம காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ரேட்லாம் சொல்கிறேன். இங்கே உள்ளார போகிறதுக்கு அந்த நம்ம ஆன்லைனில் புக் பண்ண ரேட் இல்லாமல் 60 ரூபா பெர் பர்சன் 30 ரூபா பே பண்ணணுமா ஃபாரஸ்ட் என்ட்ரி ஃபீ. அது 2 பேர் இருந்ததுனால 60 ரூபா பே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 கைடு அனுப்புகிறாங்க. 3 கைடு நம்ம கூட வருவாங்க நம்ம சேஃப்டிக்கு. பார்த்திங்கன்னா இந்த ரோடு உடுமலைப்பேட்டிலேருந்து வர்றது சின்னார் டு இது மூணார் போகிற ரோடு. நம்ம இந்த இடத்துல ஒரு இடத்துல தான் காரில் கொண்டு நம்ம காரில் இறக்கி விட்டுட்டு திரும்பவும் போயிட்டு அவங்க வந்துடுவாங்க. இப்போ காரை விட்டுட்டு திரும்ப 2 வீலரில் கொண்டு இங்கே விட்டுருவாங்க. நம்ம அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார இப்படியே தான் நம்ம ட்ரெக் பண்ணி போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம உள்ளுக்குள்ளார போனோன்னா பெரிய கொம்பு லாக் ஹவுஸ் ரீச் பண்ணலாம். இப்போ நம்ம ட்ரெக் பண்ணி போகிற வழியில் ஏதாவது அனிமல்ஸ்லாம் பார்க்க முடியுமா? அனிமல்ஸ் சைட்டிங் உள்ள ஏரியா தான். நம்ம கீழே ட்ரெக்கிங் எல்லாம் போகிறதில்ல, மேலே மட்டுமே இருந்து உட்காந்து பார்த்துருக்கலாம். ஃபுல் சைட்டிங் அங்கே கிடைக்கும். யானை இருந்தாலும் சரி, என்னதான் இருந்தாலும் சரி, புளியும் கூடியும் சவுண்டு கேட்கலாம். சவுண்டு மட்டும்தான் கேட்க முடியும். ஏன்னா நம்ம லைட் போட்டெல்லாம் பார்த்தாலும் அது கூட கண்ணு மட்டும்தான் பவர் மட்டும்தான் காட்டுமே தவிர அதை கண்ணார பார்க்க முடியாது. பகலில் தெரியறது புலி ஒரு ரேர் பீசஸ். அதனால் நம்மளால் பகலில் பார்க்குறது கொஞ்சம் கம்மி தான். நைட் டயத்தில் இந்த சவுண்டு கேட்கலாம், அவ்வளோதான். டைகர் சவுண்டோ இப்போ லெப்பர்ட் சவுண்டோ இந்த மாதிரியெல்லாம் கேட்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரெக் பண்ணி போகும்பொழுது இங்கேருந்து போகிறீங்களே நடந்து, அதுமாரி போகும்பொழுது என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க? டைமில் டைகர் ஜெட்டு பைசன் பார்த்துக்கோம். பைசன்
லெப்பர்டு எனக்கெல்லாம் ஒரு பேப்பர் கூட இருக்குது. ஆ. ஆனால் 1 மணிக்கு லெப்பர்டை கரெக்ட் டயத்தில் பார்த்தேன். 1 மணிக்கு மதியம் பார்த்தீங்களா? மதியம் 1 மணிக்கு. இதுவும் இங்கேருந்து நடந்து போகும்போது பெங்களூர்காரர் ஒருத்தர் இங்கேருந்து போகும்போது ஒன்றுமே பார்க்கல. ஆனால் அந்த டயத்துக்கு அவருக்கு பார்த்தது அது ஒன்று மட்டும்தான். இப்போ இந்த இடம்லாம் வந்து நைட்டான யானைகள்லாம் நிறைய வரும்ல இப்போ நம்ம நிற்கிற இடத்துலையே? காலையில கூட இந்த இருக்குது, மேலேயே ஆன்லைன் இருக்குது. இங்கே சிறுத்தை புலி, நீங்கள் புலிலாம் பார்த்துருக்கீங்களா? இங்கே 3 ட்ரிப்பு பார்த்தது. வைல்டாகு வைல்டாக பார்த்துருக்கேன். அங்கே வரும். வரும். நம்முடைய ட்ரெக்கிங் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த நடைப்பயணத்தை நம்ம ஆரம்பிக்கும்போது இந்த அளவுக்கு ஒரு கடினமான நடைப்பயணமாக இது இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏதோ ஒரு சாதாரணமாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் இது கரடு முரடான சாலையில் மலை ஏற்றத்தில் ரொம்ப செங்குத்தான மலை ஏற்றமாக இருந்துச்சு. ஏறும்பொழுது ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளார பூந்து போகிற மாதிரிலாம் இருந்தது. உண்மையிலே இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கஷ்டமான ஒரு ட்ரெக்கிங்கை நான் போனது கிடையாது. ஆனால் போகிற வழியெல்லாம் பச்சை பசேல்னும் இடையில ஆறுகள் நம்ம குறுக்கிட்டு ஓடுறது இது எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இந்த அழகை எப்படி ரசிச்சுட்டே போகிறோமோ அதே மாதிரி மனசுக்குள்ளார ஒரு பயமும் இருந்துகிட்டு இருந்தது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது யானை காடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யானைகள் அதிக எண்ணிக்கையில் இருக்கும். அதனால் இங்கே காடுகளில் எங்கேயாவது மறைஞ்சிருந்து நம்ம திடீர்னு அதுக்கு முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா எப்பயுமே எந்த வனவிலங்குக்குமே இந்த திடீர் சர்ப்ரைஸ் கொடுக்கறது இருக்குல்ல, அது பிடிக்கவே பிடிக்காது. உடனடியாக பக்கத்தில் போய் நம்ம நின்னோன்னா நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு தான் அது ட்ரை பண்ணும். ஸோ யானை நம்மளை துரத்தி அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு நம்ம போடுறதெல்லாம் நடக்கிற விஷயம் கிடையாது. அதனால் ரொம்பவே ஒரு பயத்தோடு தான் நான் போனேன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து ட்ரெக்கிங் போயிருக்கோம். இதுக்கு முன்னாடி தேக்கடியிலலாம் கூட இந்த மாதிரி நம்ம ஸ்டே பக்கத்தில் ட்ரெக்கிங்லாம் போயிருக்கோம். நம்ம கூட கன்மென்லாம் வருவாங்க, ஒரு 2-3 கைடு எல்லாமே வருவாங்க. ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமான விஷயமா இருந்தது. கன்மேன்லாம் கிடையாது. நம்ம கூட வர்ற கைடு 2 பேர் அவங்க கையில் வந்து அருவா வச்சுருந்தாங்க, அது மட்டும்தான். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சிஜு. சிஜு நம்ம கூட பாதுகாப்பாக வர்றாரு பின்னாடியே. அவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். அப்படியே நம்ம நடந்து போனோம் அப்படின்னா நம்ம அந்த மலை மேலே வந்து ஏறி போகணுமா, மலை உச்சிக்கு ஒரு 2.5 3 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி போகிறதுக்கு நான் ஒரு மணி நேரம் ஆகுமா? நம்ம ஏதாவது ஆற்ற கடந்து போகிற மாதிரி இருக்குமா? பாம்பாரை கடந்து போகணும் நம்ம. இதோ போகுது அந்த பாம்பாறு தான். நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா சின்னார் வைல்ட் லைஃப் sanctuary.org அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிங்க. ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். டேரெக்டாக வந்து பண்ண முடியாது. ட்ரெக்கிங் போகிறதா இருந்தால் இங்கே டேரெக்டாக வந்து பண்ணிக்கலாம். பட் ஸ்டேனா நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணணும். இங்கே வந்து ஒரு 4 ஸ்டே வந்து இவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. அதாவது சின்னாறு செக் போஸ்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன் சென்டரில் வந்து நம்ம செக்இன் பண்ணக்கூடியது இவங்க கண்ட்ரோலில் ஒரு 4 என்னென்னா பாம்பாறு லாக் ஹவுஸு, கூட்டாறு லாக் ஹவுஸு, பெரிய கொம்பு லாக் ஹவுஸு, இன்னொன்று என்ன சுருளிப்பட்டி லாக் ஹவுஸ் அப்படின்னு மொத்தம் 4 இருக்குது. ஆனை நிற்கிதா? ஆனை நிற்கிதா? சரி, எத்தனை நிற்குது? எத்தனை ஆனை நிற்குது? அங்கே கீழே உட்காந்துருக்கிறவங்கெல்லாம் பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க. அவங்கள்ட்ட நாங்கள் போகும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போகிற வழியில் யானை நிற்கிது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்னாரு. நாங்கள் சரி எத்தனை யானை தான் நிற்கிதுன்னு அப்படின்ட்டா, நீங்கள் போகிற வழியில் தான் இருக்குது, நீங்களே போய் பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாம் ஏற்கனவே ஒரு மரண பீதியோடு தான் போயிட்டுருக்கோம். இவங்க வேற இன்னும் பீதியை கலப்புறாங்க போகிற வழியில் இருக்குது அப்படின்னு. பொதுவாக யானை வந்து எனக்கு எப்பயுமே யானை மேலே ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நம்ம காரில் போனால் கூட அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மளை வந்து காரை பரட்டி விடுறது கூட ரொம்ப நேரம் ஆகாது. நடந்து போகும்போது நினச்சி பார்த்துங்க நம்ம நிலமை. இப்போ நீங்கள் பார்க்குற இதுதான் பாம்பாறு. இந்த பாம்பாரில் குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு தான் அந்த பையன் சொன்னார். நாமளும் குளிக்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தண்ணி கரை புரண்டு ஓடிச்சு. சரி வேண்டாம், நேராக நம்ம ரூமுக்கு போயிடுவோம், நாளைக்கு திரும்பி வரும்போது வேணால் குளிச்சுட்டு அப்படியே ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட நம்ம ரூமுக்கு போகிறதுக்கான நம்மளுடைய நடைப்பயணத்தை ஆரம்பித்தோம்.
யானை நிற்கிதான். சரி சரி போயிடலாம் போயிடலாம், நாளைக்கு குளிச்சுக்கலாம். அதையும் மீறி வேணும்னா அண்ணன் ஒரு பக்கெட்டு தண்ணி கொடுக்க மாட்டாராங்க. அண்ணனோட தயவில் அண்ணன் வாழ்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் வாங்கி குளிச்சிட வேண்டியதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது நம்ம இப்படி ஒரு கடினமான ஒரு நடைப்பயணமாக இது இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட நான் நினச்சி பார்க்கல. ஆனால் போக போக எனக்கு மூச்சு வாங்கினது பாருங்கள், அது நீங்களே பாருங்கள். பொதுவாக இந்த சின்னார் வழியாக நம்ம மூணார் போகும்பொழுதே செம்ம திருவிழா இருக்கும். காரில் போகும்போதே அந்தளவுக்கு ஒரு அட்வென்ச்சரான பிளேஸ் இது. ஏன்னா ரொம்ப டென்ஸாக இருக்கும் இந்த ஃபாரஸ்ட்டு. ரோடே பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு 2 பக்கமும் ரொம்ப அடர்த்தியாக மரங்கள்லாம் இருக்கும். கருவேல மரங்கள் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே. இப்போ மேலே மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் யானை இருக்கான். அதான் இங்கே உள்ளவங்க சொன்னாங்க, அலர்ட் பண்ணாங்க, பார்த்து போங்கன்னு. பார்க்கலாம் நமக்கு யானை பார்க்க முடியுதா, சேஃபாக போய் எப்படி சேர்றோங்கிறத பார்ப்போம். குறுக்கு ரூட்லேயும் ஒரு குறுக்கு ரூட்டா இது, ஷார்ட்கட். பாம்புலாம் இருக்குமா? பாம்பு இருக்கு, ஆமா கூட இருக்கு. நான் சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன்னு நினைக்காதீங்க. உண்மையாகவே என்னால் ஏறவே முடியல. எனக்கு சாதாரண ஃப்ளாட்டான தரையிலே கொஞ்சம் தூரம் நடந்தாலே எனக்கு மூச்சு வாங்கும். இது மேலே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் ரொம்ப செங்குத்தாக ஏற ஆரம்பிக்கும். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறினேன். இந்த எப்படா போய் சேருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உங்களுக்கு இதுமாரி நடைப்பயிற்சிலாம் நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி கஷ்டம் இல்லாமல் கூட இருக்கலாம். கரடிலாம் வருமா? அவரே ஒரு பீதியாக போகிறாருன்னு நினைக்கிறேன். இந்த பாறையெல்லாம் பாருங்கள் எப்படி செங்குத்தாக மலையேற்றமாக இருக்குன்ட்டு. ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு தான் இது மேலே ஏறி போகிற மாதிரி இருந்தது. நீங்கள் சின்ன பசங்க இது மாதிரிலாம் யாராவது அழைச்சிட்டு வரீங்கன்னா பார்த்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க வர்றதெல்லாம் கஷ்டம். அதுமாரி லேடிஸு, வயசானவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இதில் ட்ரெக் பண்ணி இங்கெல்லாம் வந்து ஸ்டே பண்ண முடியாது. அவங்க மாரி உள்ளவங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. இந்த ட்ரெக்கிங்கை நான் ஃபுல்லாக காமிக்க போகிறதில்ல. இதில் முக்கியமான கிளிப்பிங்ஸை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். எதுக்காக அது நான் காமிக்கிறேன்னா, உங்களுக்கு இது மலையேற்றத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த ரூமுக்கு போகக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் நாளைக்கு ரூம் ஏதாவது புக் பண்ணுறீங்க, இங்கே வரணும்னு நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிவிட்டு வாங்க. மலையேற்றம் ஒரு விதத்தில் நமக்கு கஷ்டமாக இருக்குன்னா, இந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார பூந்து போகிறது ரொம்பவே ஒரு ரிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வனவிலங்குகளை பொறுத்த வரைக்கும் எங்கே ஃப்ளாட்டான தரையாக இருந்தாலே எங்கே மறைஞ்சிருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு அடர்த்தியான காடுகளுக்கு நடுவே நம்ம பாருங்கள், எப்படி ஒரு ஒத்தையடி பாதைனா உண்மையிலே ஒத்தையடி பாதை தான். ஒரு ஆள் மட்டும்தான் அந்த பாதையில் நடந்து போகலாம் அந்தளவுக்கு. இதுவும் சில இடத்துல வந்து அது மேலே அப்படியே ஸ்ட்ரீப்பாக மேலே ஏறுற மாதிரியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் கடந்து தான் நம்ம போகிற மாரி இருக்கும். ஸோ நிறைய சேலஞ்சிங் இருக்குது போகிறதுக்கு. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ரூட்டெல்லாம் நான் காமிக்கிறேன். எப்படி நாங்கள் போகலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க கமெண்ட்டில். நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறதுக்கு வேலையே இல்லாமல் தான் உங்களுக்கு வீடியோவே காமிக்கிறேன். நீங்களே பார்த்து இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா இருக்காதாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சிக்னல் தெரியும், எங்கே வேணாலும் நிற்கும். ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம சரசரன்னு அவர் அவரை போக சொல்லுங்க. இருங்க, அவர்
அவரே பயந்துட்டு இது பண்ணுறாரு. நம்ம கூட வர்ற கார்டு ஃபஸ்ட்டு அங்கே பார்க்கும்போது ரொம்ப துணிச்சலான ஒரு மாரி இருந்தார். போகிற வழியில் உங்களுக்கு யானை இருக்குன்னு கீழே சொல்லும்போதே இவரோட கான்ஃபிடென்ட்டில் 50% போயிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே வர்றப்ப ஒரு கார்டோட வேலை என்ன, அவர் ஃபஸ்ட்டு உள்ளார போயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்மள சேஃபாக முன்னாடி எதுவும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அழைச்சிட்டு போகிறது தான். நம்ம கூட 3 பேர் வர்றாப்புல சொன்னாங்க. அதுலேயும் மற்ற 2 பசங்க எங்கே போனாங்கன்னே தெரியல, வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. இவர் மட்டும்தான் வராரு. இவர் என்னென்னா நீங்கள் முன்னாடி போங்க நான் வர்றேன்னு சொல்லி நம்மளை அனுப்பிட்டு அவர் மூச்சு வாங்கிட்டு போவோம். வயசானவராக இருக்கார். இருந்தாலும் என்னென்னா ஃபஸ்ட்டு போகணும். இது மாதிரி கைடு இதெல்லாம் வந்து ரிஸ்க்கான இடம். நம்ம போகிறோம் அப்படிங்கிறப்ப அவங்களுடைய பாதுகாப்பில் தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ போதுமான ப்ரொடெக்ஷன் வந்து அவங்க கொடுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் ஃப்யூச்சரில் மனசில் வச்சுட்டு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வர்ற டூரிஸ்ட்டுங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் பதிவு பண்ணுறேன். அவர் மேலே வந்து நான் ப்ளேம் பண்ணுறதுக்காக சொல்லலை. பட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நடக்குது. அதனால் நீங்கள் வரும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி போகாதீங்க. அவங்கள கைடை முன்னாடி அனுப்பி எல்லாம் எதுவும் இல்லை உங்களுடைய பாதுகாப்பை முதல்ல உறுதி பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் போங்க பின்னாடி. யானை ஏதாவது நிற்கிதா இல்லையான்னு தெரியும். கீழே இல்லை, எவ்வளோ ஸ்லோப்பாக போகுது பாருங்க. இன்னைக்கு மட்டும் ஒன்றும் இல்லை. செடிக்கு மறையில் மறைஞ்சிருக்கோம். வேறு அந்த பாறைங்காலெலாம் பார்க்கலாம். ஒரு வழியாக நாம் தங்க போகிற பெரிய கொம்பு லாக் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். இந்த வீட்டை கண்ணில் பார்த்தோன்னே தான் எனக்கு உயிரே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். இன்னொரு வாட்டி இங்கே போக சொன்னாலும் என்னால் போக முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் நான் இந்த இடத்த போய் ரீச் பண்ணேன். இப்போ நம்ம வரும்பொழுது இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று தொங்குச்சுல, அது எதுக்காக கட்டி வச்சுருக்காங்கன்னாவா, யானைக்கின வந்ததுன்னா அந்த பாட்டிலில் கல்லுலாம் ஏதோ போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அந்த பாட்டிலில் இந்த கல் ஆடி சவுண்டு ஒன்று வரும் இல்லையா, அதை வச்சு யானை இல்லை மாரி அனிமல்ஸ் ஏதாவது வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அலர்ட் ஆகி பார்ப்பாங்களாம். அதுக்காக பண்ணி வச்சுருக்காங்களாம். என்ன மாதிரி டெக்னாலஜி பார்த்தீங்களா? முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்காமல் இருந்து நடக்கிறோமா, முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மலையேற்றம் செங்குத்தா ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்குள்ளாரெல்லாம் வந்து தான் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் எல்லாத்துலேயுமே யானை வந்து ரூம் பக்கத்துலேயே வருமா. இதுதான் பெரிய கொம்பு லாக் ஹவுஸு. இப்போ பார்த்திங்கன்னா எந்த விதமான ஃபென்சிங்கோ ட்ரென்ச்சு எதுவுமே கிடையாது. செம்ம இதுவாக இருக்குது. அதனால் ஓப்பனாக இருக்குது, எங்கே வேணாலும் வரலாம். யானைலாம் இங்கே வந்து எப்படி வேணாலும் நம்மளை அட்டாக் பண்ணலாம். செம்ம வேர்த்து ஊற்றுது பாருங்க. குளிச்சிட்டேன்னா வரும்போது ஆற்றுல குளிப்போன்னு நினச்சேன், வேர்வையில் குளிச்சாச்சு. பாருங்க எப்படி கீழே பள்ளத்தை பாருங்கள். ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. நாம் மலையோட உச்சியில் நின்றுட்டு கீழே பார்க்குறப்ப நமக்கு கீழே தான் உலகமே இருக்குங்கிற மாதிரி, அதுவும் ஃபுல்லாக அந்த காடுகளுக்கு மத்தியில் நாம் நின்று இந்த 360 டிகிரியில் பார்க்குற அழகு இருக்கே, அடாடாடா என்ன மாதிரி ஒரு அழகு பார்த்தீங்களா? பார்க்குற உங்களுக்கே தெரியும். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு ஃபுல்லாக காடுகள் தான். அது நாம் போனப்போ ஒரு மழைக்காலமாக இருந்ததுனால இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டை பார்த்து ரசிக்கிற வாய்ப்பு நமக்கு கிடச்சிது. இப்போ நான் உங்களுக்கு நம்ம தங்க போகிற பெரிய கொம்பு லாக் ஹவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிச்சிட்றேன். அதாவது 2 பேர்லேருந்து 3 பேர் வரைக்கும் இங்கே தாராளமாக தங்கிக்கலாம். அதாவது 2 பெட்டு தான் போட்டிருக்காங்க. 2 பேர் ஃப்ரீயாக படுத்துக்கலாம். 3 பேர் படுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம். அப்புறம் 2 பிளாஸ்டிக் சேர் கொடுத்துருந்தாங்க. அதை தவிர யூபிஎஸ் கொடுத்துருந்தாங்க, இன்வெர்ட்டரு, கரண்ட்டு சோலார் பவர் மூலிமா தான் இங்கே வந்து கரண்ட் இருக்கிறது. அதனால் பகலில் வெயில்லேருந்து தான் கரண்ட்டை வந்து இது உற்பத்தி பண்ணி வச்சுக்கும். நைட்டில் வந்து நமக்கு பவர் சப்ளை கொடுக்குறது. ஃபேன்லாம் இங்கே கிடையாது, ஃபேனுக்கு வேலையும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே கிளைமேட் ரொம்ப குளிராக இருந்துச்சு. ஆனால் கோடை காலத்தில் எந்த அளவுக்கு இங்கே வெயிலோட தாக்கம் இருக்கும்னு தெரியல. அந்த மாதிரி டயத்தில் தான் இங்கே கொஞ்சம் கஷ்டம். அது மாதிரி சார்ஜெலாம் நீங்கள் போடுறதுக்கு பின்னெல்லாம் இருக்குது. அதுமாரி பிஎஸ்என்எல் நெட்வொர்க் தான் வந்து இங்கே ஒர்க் ஆகும். ரூமும் சரி ரெஸ்ட் ரூமும் சரி நீட்டாகவே வச்சுருந்தாங்க.
இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். தண்ணி பிரச்சனை இங்கே பெரிய பிரச்சனை. வாஷ் பேஷன், டாய்லெட்டு, பக்கெட்டு எல்லாம் ஸ்டைலாக வச்சுருக்காங்க, நீட்டாக இருக்குது, ஓகே. ஆனால் தண்ணிக்கு பொறுத்த வரைக்கும் இன்னொரு டெக்னாலஜி, எப்படி யானை வராமல் இருக்கிறதுக்கு பாட்டிலில் கல்லை போட்டு வச்சுருந்த ஒரு டெக்னாலஜி சொன்னனே, அதே மாதிரி தண்ணிக்கு இங்கே இன்னொரு டெக்னாலஜி இருக்குது. அதை உங்களுக்கு நேராகவே இப்போ நான் காமிக்கிறேன். யானை வந்துன்னா எந்த பக்கம் வரும்? இந்த பக்கம் தான் வருமா? இங்கே இதுக்கிட்ட வருமா? அந்த புல்மேடு இதோ இருக்கே. இங்கே வந்து மோட்டார் இதெல்லாம் கிடையாது, போரு மோட்ரு இதெல்லாம் கிடையாது. தண்ணின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. மழை பெஞ்சுதுன்னா பாருங்கள், இதுமாரி பாட்டில் வச்சு டியூப்பில் இப்படியே கொண்டு போகிறாங்க பாருங்கள். மழை பெய்கிறது வந்து இங்கேருந்து போய் அங்கே ஒரு தொட்டி ஒன்று இருக்குது. இந்த தொட்டியில் போய் ஸ்டோரேஜ் ஆகிடுது, வாட்டர் டேங்க். இது ஒரு பாருங்கள் சின்டெக்ஸு. இந்த சின்டெக்ஸில் வந்து டேங்க் ஃபில் பண்ணிவிடுவாங்க. அதாவது மழை எந்த அளவுக்கு பெய்யுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கேருந்து வந்து இதில் இதாகிடும். இதுலேருந்து தண்ணி எடுத்து எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டாய்லெட் ஏதாவது போகிறோம் அப்படின்னா நாம் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி குளிக்கிறதெல்லாம் இங்கே குளிக்க முடியாது. குளிக்கிறதுக்கு வந்து கீழே பாம்பாறு, நம்ம பாம்பாரில் போய் தான் குளிக்கணும் கீழே போகும்போது காலையில். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. வழியிலையா? அந்த வழியில் இருக்குது. அதுவும் அந்த தடம் ஒன்று இருக்கே, தடத்தில், அந்த தடத்தில் இருக்கா? ஒரு 5-6 அண்ணா இருக்குது. 5-6 யானையா? ஆனையா காட்டு எதுவுமே இல்லை, 5-6 அண்ணா இருக்குது அந்த தடத்துலேயே. ஆனை தான் இருக்கும். ஒரு கீழே நிற்கிது, அந்த பாலியில் நிற்கிது. கீழே நிற்குதா? இந்த பாலியில் நிற்கிதுங்க, இங்கே பாலியில் இருக்குது. நம்ம கூட வந்த காடு பைனாகுலரில் பார்த்துட்டு ஏதோ ஒரு 5-6 இது நிற்கிது, யானையா காட்டு மாடா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு எந்த இடத்துல பர்டிகுலராக ஜூம் பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கரெக்டாக அவர் சொன்ன இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணோன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு யானை தான் இருக்கிறது தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளுக்குள்ளாரேருந்து வரிசையாக ஒரு 5-6 யானை வந்துடுச்சு. கீழே தடம் இருக்குது, அந்த தடத்தை மறிச்சிட்டு அந்த யானைகள்லாம் நின்றுட்டுருக்கு. இது பொதுவாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழங்குடியினருங்க அங்கே அவங்களுடைய கிராமத்துக்கு போகிறதுக்கு அந்த விரவுகள்லாம் எடுத்துகிட்டு போகிறது, வேலைக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றது, இதெல்லாம் அந்த வழியாக தான் அவங்க போவாங்க. ஸோ அங்கே மறிச்சிட்ருக்கு. இன்கேஸ் அவங்க ஏதாவது வர்றாங்க அப்படின்னா இந்த யானை நிற்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது மரத்துக்கு இடையில அந்த கேப்பில் நிற்கிது. நாங்களே மேலே டாப் ஆங்கிள்லேருந்து பார்த்ததுனால எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அந்த யானைங்க நிற்கிற டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்த இடத்துலேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அதனால் பெரிய லெவலில் ஜூம் பண்ண முடியல. என்னால் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஜூம் பண்ணி பெட்டராக அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கேன். அதனால் ரொம்ப க்ளோஸ்அப்பில் காமிக்கல, ரொம்ப கிளாரிட்டியாக இல்லை அப்படிலாம் நினச்சி வருத்தப்படாதீங்க. கிடைக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்குங்க. நான் ஏற்கனவே காமிச்சது வேறு குரூப்பு. அது இல்லாமல் இங்கே ஒரு 2 யானை தனியாக வந்துட்டு இருப்பாருங்க. டஸ்கர் இருக்குண்ணா முன்னாடி, ஃப்ரண்ட்டில் இருக்கிற டஸ்கர் முன்னாடி பார்த்தீங்கன்னா டஸ்கர். அது இன்னும் டஸ்கர் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. பைனாகுலரில் பார்த்து தெரிஞ்சது. மறைஞ்சிச்சா? இருக்கா? இருக்கு. அப்போவே தெரிஞ்சதுண்ணா எனக்கு. யோசிச்சிட்டே இருக்கேன் என்னடான்னு. வெறும் எருமையா காட்டு எருமையா? வெறும் எருமை தான். காட்டு எருமையா? காட்டு எருமையா? ஓ இது வெறும் எருமையா? அப்போ வெறும் எருமையா? பார்க்கும்போதே இங்கே பாருங்க, அந்த பக்கம் யானை, மேல் யானை இப்படி வருது, புதர் நடுவில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் அது ரெண்டுமே வரும்.
ஆனால் அப்போ ரெண்டாக பிரிஞ்சிருக்கு யானை. ஆண் யானை முன்னாடி இருக்கு, பெண் யானை பின்னாடி இருக்கு. இப்போ இவங்க போகிற ரோடு அங்கே தான் ஜங்ஷன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓடை கலந்துட்டு மேல் பக்கம் நிற்கிது. வந்து இவங்க ஒரு செட்டு மட்டும் பார்க்குறாங்கண்ணா, இன்னொரு செட்டு ஃப்ரண்ட்டில் வந்துருச்சுண்ணா. அது இந்த பக்கம் வந்துருச்சு. இது அந்த ஃபீமேல் அண்ட் பேபி எலிஃபெண்ட் தான் அங்கே இருக்குது. மேல் டஸ்கர் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. கரெக்டாக பிடிச்சிட்டு இப்போ இங்கே இருக்குல்ல ஃபீமேலு, மேல் வந்து இந்த பக்கமாக இருக்குது, மறைஞ்சிருக்கு. அது அந்த தடம் தானே அது. ஊருக்கு போகிறாங்களா? ரொம்ப தூரமா? ஒரு 2 கிலோமீட்டர். ஸோ பஸ் ஏறதுக்காக போகிறாங்களோ? வீட்டுக்கு போகிறாங்க. கட்டையெல்லாம் வெட்டிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. கட்டையில்லாம வேலை முடிச்சுட்டு விறகு வெட்டிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஆமாம் ஆமாம், டெய்லி இப்படி தான் இல்லை அவன் வாழ்க்கையே அப்படி தான். யானை நிற்குதா அண்ணன் நிற்குதான்னு பார்த்து ஒரு இன்டர்வியூ எடுங்க. யாரை? அவங்கள இவங்களே கீழே நிற்கிறவங்களே இது பார்க்குறதும் ஒரு பெரிய இது இல்லை, எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால் இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஈஸியாக அலர்ட் பண்ணலாம்ல. நம்ம பார்த்து போங்க அப்படின்னு சொல்லலாம். பாவம் துரத்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஓடக்கூட முடியாது. பிக் பாஸ் மாரி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பொம்பளை பிள்ளைகள்லாம் இருக்காங்க. ஓ, பொம்பளை பிள்ளைங்களாம் போகிறாங்களா? எங்கே அவங்க? ஆமாம், திரும்பி வராங்களா? இப்படியே கொஞ்சம் வந்து இப்படி மேலே ஏறி இப்போதைக்கு. ஓ, அங்கே பார்த்துட்டாங்களா யானையை? அவங்க பார்க்கல, நாங்கள் சொன்னதை வச்சு அவங்க திரும்பி வராங்க. இப்படியே வந்து இப்படியே மேலே போகிறோம். நீ யானைக்குள்ளே போய் பூந்து என்னத்துக்கு என்ன பண்ணு. நம்ம மலை தான் வந்து உச்சியில் ஹைட்டில் இருக்கிறதுலையே. அதனால இந்த சைடு ஃபுல்லாக பேக்ரவுண்டு இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். நாங்கள் வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. இப்போ நல்லா பைனாக்குலர் வச்சு பார்க்குறோம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா யானை அந்த சைடு ஃபுல்லாக நிறைய இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 7-8 யானை வந்து குரூப்பாக இருக்குது. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கீழே வந்து எல்லாரும் வேலை முடிஞ்சு போகிறாங்க. இங்கேருந்து நம்ம மேலே இருக்கிறனால டாப் ஆங்கிளில் அவங்கள அலர்ட் பண்ணுறாங்க. ஸோ பார்த்துப்போங்க அங்கே வழி இருக்குன்னு. உடனே அவங்க ரூட்டு மாதிரி வேறு டைரக்ஷனில் வந்து போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இங்கே உண்மையிலே சூப்பராக இருக்குது. லொக்கேஷன் வந்தோடனே எங்களுக்கு ஒரு வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு. மூச்சு வாங்குது பாருங்க எனக்கு. இந்த பள்ளத்துலேருந்து மேலேறி வர்றது, நான் நின்னது வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜு, அது கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஃபுல் டெப்த்து, அப்படியே அதில் பாதாளத்தில் போய் விடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸோட இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். வந்து நம்ம எலிஃபெண்ட்டும் பார்த்தாச்சு, எலிஃபெண்ட் பார்க்கணுன்னு வந்தோம், எலிஃபெண்ட்டையும் பார்த்தாச்சு. உண்மையிலே நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு உண்மையிலே ஒரு வேற லெவலில் தான் இருந்துச்சு. அதனால் இன்னைக்கு நைட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பக்கத்துலேயே வந்து வருமா, இந்த சைடு இங்கே இந்த ஃப்ரண்ட் சைடு எல்லாமே வந்து யானைகள் வரக்கூடிய இடம் தான். ஏன்னா ஃப்ரெஞ்சோ எலக்ட்ரிக் ஃபென்சிங்கோ எதுவுமே கிடையாது. அதனால யானைகள் வந்து எந்த நேரம் வேணாலும் இங்கே வரலாம். இல்லை ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜில் வந்து நைட்டு ஃபுட்டு அவங்க கொடுத்துருவாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா சப்பாத்தி, வெஜ்ஜு குருமா, இல்லைன்னா முட்டை மசாலா, இது வந்து அவங்க கொடுத்துருவாங்க. எது வேணுமோ அது கொடுத்துருவாங்க. இது இல்லை எனக்கு சிக்கன் வேணும் அப்படின்னு நான்வெஜ் நீங்கள் விரும்புகிறீங்கன்னா வரும்போது நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் ரைஸு, இட்லி, தோசை இதெல்லாம் வந்து இங்கே கிடையாது. ஏன்னா செய்கிறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. இவங்களே சும்மா கல்லை வச்சு தான் செய்கிறாங்க. சமைக்கிறது தண்ணி கூட வரும்போது கேனில் தூக்கிட்டு வராங்க இங்கே. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வாங்க. இந்த பேக்கேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஃபுட்டு கொடுத்துருவாங்க. இந்த ஃபுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே அவங்க செய்ய மாட்டாங்க. காலையில் அங்கே ரெஸ்டாரண்ட் போயிட்டு இங்கேருந்து மறுபடியும் ட்ரெக் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் வந்தோம் இல்லையா, அங்கே போயிட்டு அங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே செக் அவுட் ஆகி நம்ம போயிடலாம். ஸோ இதுதான் செக்இன் டைமிங். வந்து 2 o'clock நீங்கள் இங்கே இருக்கணும் அந்த இன்ஃபர்மேஷன் சென்டரில். அதிகபட்சம் 4 மணிக்கு மேலே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களை அழைச்சிட்டு வர மாட்டாங்க. அப்புறம் கேன்சல் ஆகிடும் இந்த ப்ரோக்ராமு. நீங்கள் திரும்பி வீட்டுக்கு தான் போகணும். ஏன்னா அதுக்கு மேலே இங்கே வர்றதே, நடந்து வர்றதே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு இடம் இது. ஏன்னா நாங்கள் வரும்போதே, நாங்கள் 2 மணிக்கு வந்து நடந்து வரும்போதே எங்களுக்கு அவ்வளோ த்ரில்லாக இருந்தது. பயந்து தான் வந்தோம். ஏன்னா ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளர்லாம் பூந்து வர்ற மாதிரி இருக்குது. அப்படியே மலையேற்ற செங்குத்தாக ஏறுற மாதிரி இருக்குது.
ஸோ அந்த மாதிரிலாம் வந்தோம். நீங்கள் வர்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. அதிகபட்சம் ஒரு 4 மணி, அதுக்கு மேலே வராமல் பார்த்துக்குங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் நீங்கள் மூணார் டு உடுமலைப்பேட்டை போகலாம். ஆனால் இங்கே வர்றதுங்கிறது ஏன்னா ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம ஃபாரஸ்ட் டீப் ஃபாரஸ்ட்குள்ளார ட்ரெக் பண்ணி வரனால அது கஷ்டமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து புலி, சிறுத்தை, கரடி, யானை, பைசன், அதாவது இந்தியன் காரு, மான் எல்லாமே வந்து இங்கே பார்க்கலாம். இல்லை இங்கே வந்தோடனே மழை பிடிச்சிக்கிச்சு. நீங்கள் வர்றீங்கன்னா லக்கேஜ் திங்ஸையும் வந்து ரொம்ப லிமிட்டடாக எடுத்துங்க ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு. ஏன்னா இங்கே குளிக்கிறதுக்கும் பெருசாக ஆப்ஷன் இருக்காது. அதுமாரி ஃபேமிலியாக வர்றீங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபேமிலியாக வந்து ட்ரெக் பண்ணுறது ஃபஸ்ட்டு கஷ்டம். லேடிஸ் வர்றதோ குழந்தைங்க வர்றதோ கஷ்டம். ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுமாரி இங்கே வந்தீங்கன்னா தண்ணி வந்து பிரச்சனை இருக்கும். அதுவும் மழை காலத்தில் கூட இந்த மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த மழையில் பிடிச்சி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் கொஞ்சம் கொடுத்து என்ன எமர்ஜென்சிக்கு டாய்லெட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். குளிக்கிறதுக்குலாம் இங்கே தண்ணி கிடையாது. அது நீங்கள் பார்த்துக்கணும். அந்த மாதிரி சம்மரில் வந்தீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு தண்ணி கிடைக்காது. வரும்போது டிஷ்யூ பேப்பர் ஏதாவது தான் எடுத்துகிட்டு வரணும். இந்த வெட் டிஷ்யூலாம் இருக்கும், அதுமாரி ஏதாவது டிஷ்யூ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஓகே. பட் ரொம்ப அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இதுதான். இந்த மாதிரி வைல்டை ரொம்ப ரொம்ப விரும்புகிறீங்க, வேறு வழியில் பரவாயில்ல எது நடந்தாலும் பரவாயில்லன்னா ஓகே. நைட்டில் ஏதாவது நீங்கள் இது பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏதாவது இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் மைனஸ் பாயிண்ட். இதோட ரெண்ட் நான் உங்களுக்கு சொல்லலை. இவங்க இவ்வளவு இந்த மாதிரி ஸ்டே, ட்ரெக்கிங், ஃபுட்டு, 2 வேளை ஃபுட்டு இதெல்லாம் கொடுத்து இந்த 2 பேருக்கும் சேர்த்து 3500 ரூபாய் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உண்மையிலே இது வந்து ரீசனபிளான அமௌண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் லவராக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி இருள் நம்மளை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சுது. அதனால் லோ லைட்டில் கீழே நிற்கிற யானையெல்லாம் சரியாக பார்க்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நல்லா இருட்டாகவே ஆயிடுச்சு. நான் சமையல் ஆகுதா? வெங்காயம் கட் பண்ணி ஆகுது. ஓ, எதுனா உருளைக்கிழங்கா? முட்டையா? வச்சு விட்டுருக்கோம். நல்லா குழுவுருக்கு சூப்பராக இருக்குண்ணே. 7 முட்டை தான் இருக்குது, பத்தாது. இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த வீடை கட்டிட்டா இதுதான். ஸோ அங்கே கட்டினாலும் இங்கே தான் படுப்பீங்களா? இங்கே தான் படம். யானையெல்லாம் உள்ளார வந்துருமே ஈஸியாக? அதெல்லாம் வரும்போது எப்போவோ பார்த்துருக்கோம் எத்தனையோ. அதுக்கு மேலே வரைக்கும் வந்து நின்றுருக்கேன். ஆனால் அப்படி அது வந்ததுன்னா யானை வந்தால் சத்தம் கேட்கறதுக்காக தான் அந்த கயிறுலாம் கட்டி விட்ருக்கீங்களா? பாட்டிலெலாம் தொங்குதே. பாட்டெல்லாம் தொங்க விட்டுருக்குது. அதனால தான் செம்ம டெக்னாலஜி. எல்லாம் வில்லேஜ் விஞ்ஞானியாக இருக்கீங்க. பாம்பு கும்பலாம் பாம்பும் வந்துருக்கும். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் தூங்கும், நீங்கள் ஒரு பக்கம் தூங்குங்கிறீங்களா? இவரும் நானும் பக்கத்துக்கு பக்கம் தான். இதில் இங்கே வந்து 2 வாட்டி டச் பண்ணிச்சு. ஒரு எலி சவுண்டு தான் கேடுச்சு. முத வாட்டி என் மேலே இங்கே ஏறி அங்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் இவர் மேலே ஏறியோ அங்கிட்டு போயிடுச்சு. நானும் பார்த்துட்டே இருந்தேன். என்ன சாணது எனக்கும் தெரியல. அப்போ எலிஞ்சலி தான் ஒரு கன்ஃபார்ம் ஆனதுனால நான் சும்மா இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிஞ்சிட்டு இப்படி திரும்பி இங்கிட்டு பார்த்தா நல்ல பாம்பு இருக்கு இல்லையா? நல்ல பாம்பு. நல்ல பாம்பு படம் எடுத்து நிக்குது. பக்கத்துலயே இருக்குது. ஐயோ, ஒண்ணுமே பண்ணல. தூக்கிட்டு போய் அங்கே கீழே விட்டோம். நானும் இவரும். ஓ, கையால் தூக்கிட்டு போயிட்டீங்க அப்படியே? அப்படியே பிடிச்சிட்டு கொண்டு போய் கீழே பக்கம் விட்டாச்சு. அதுவும் ஒன்றும் பண்ணலை. அது எலியை மாத்திரம் பிடிச்சி இப்படி பிடிச்சி சுருண்டு கிடந்துச்சு. இப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இங்கே தங்கியிருக்கிறவங்கன்னா எப்படி டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போவீங்க? அது நம்ம மொபைலில் கூட சொல்லலாம், இல்லைன்னா வாங்கி டோக்கியில் கூட சொன்னாலும் போதும். எப்படி வண்டி இங்கே வந்துடும்? எப்படி கூட்டு போவாங்க இங்கேருந்து? ஃபாரஸ்ட் வண்டி வந்துடுமே. ஜீப்பா? அதில் போச்சுங்க இல்லைங்க. ஓ, இப்படி போகலாமா? இங்கே வரைக்கும் வண்டி வரும். இங்கே வரைக்கும் இல்லை, கீழே நம்ம ஏறி வந்த வழியில் அங்கே வரைக்கும் வண்டி வரும். ஓகே. பாக்கி உள்ள எல்லா ஏரியாவுக்கும் வண்டி ஸ்போர்ட்டில் நிற்கும். இதுக்குமே இங்கேருந்து கீழே இறங்கிடலாம். அவங்க கீழே இறங்கி போன அந்த வழியில் வரைக்குமே வண்டி வரும். யானைக்குன்னா வருதுன்னா என்ன பண்ணுவீங்க படுத்துருக்கும் போது? யானை வந்தாலும் துரத்தி விட வேண்டியதான். சவுண்டு கொடுக்குமா அது? இல்லை, ஆடு இருக்கும்போது என்றைக்குமே யானை சவுண்டு போட்டு தான் வரும். அதனால தைரியமாக கிடக்கும். எங்கே இருந்தாலும் காட்டுக்குள்ள ஏதாவது ஒரு சவுண்டு இருக்கும், முறிக்கிறது. ஆமாம், அந்த மரம் முறிக்கிற சவுண்டை வச்சு தான் நீங்கள் பக்கத்தில் யானை இருக்குன்னு கண்டுபிடிச்சி. ஆமாம், இல்லைந்தாலும் நமக்குள்ள இந்த இப்போ விறகு பற்ற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்மெல்லு வந்துட்டு அதுக்கு யானைக்கு முதல்லையே தெரிஞ்சிடும். ஒரு நெருப்பு எரியுது. அந்த புகையோட ஸ்மெல்லு தெரியும் போது அது ஒரு 10 அடி தூரத்துக்கு இருந்தாலுமே அங்கேயே சவுண்டு போட்டுரும். சவுண்டு போடும். ஆனால் சவுண்டு போட்டுரும். நெருப்பு இருந்தால் வருமா வராதா? நெருப்பு இருந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்க. சிலது நெருப்பெல்லாம் கண்டு பயக்குத ஆணைங்களும் இருக்குதுங்க. ஆனால் சிலது வந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாது.
நெருப்பெல்லாம் பார்த்தாலும் பயப்படாதுங்க. நைட்லாம் சுற்றி முற்றியும் டார்ச் அடித்து ஏதாவது வருதான்னு பார்த்துட்டே இருந்தோம். இந்த வெளிச்சத்துக்கு கீழே இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து செம்ம டெப்த்து அந்த இடத்துல. ரொம்ப ஆழமான பள்ளம் அது. எங்கேயாவது கண்ணு தெரியாமல் ஓரத்தில் வச்சு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தோன்னா ஆள் அவ்வளோதான், பாடி கூட தேராது, அந்த அளவுக்கு ரொம்ப பள்ளம் அந்த இடத்துல. ஸோ அங்கே நின்று நம்ம கொஞ்சம் தயக்கத்தோடு தான் நின்று டார்ச் அடித்து பார்த்துட்டு இருந்தோம். பட் கீழே உள்ளதெல்லாம் அளவுக்கு அது பெனிட்ரேட் ஆகாது அந்த வெளிச்சம். அதனால் மேலே மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டோம். இது பாருங்கள், அங்கேருந்து இறக்கி அந்த டேங்க்கில் ஒன்று இது மாதிரி தண்ணி இறக்குறாங்க. மொத்தம் 3 டேங்க் இருக்குது. இங்கே ஒரு டேங்க் ஒன்று வச்சுருக்குறாங்க. அந்த டேங்க்லேயும் அங்கே இருக்கும் பாருங்கள், அது பாருங்கள் டேங்க்கு. இந்த டேங்க் ஒன்று, அது மாதிரி மொத்தம் 3 டேங்க் வச்சு தண்ணியை மழை பெஞ்சதுன்னா அதுலேருந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் இங்கே தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. நைட்டு டின்னர் ரெடி பண்ணிவிட்டு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னாங்க. சரி எடுத்துகிட்டு வாங்க சாப்பிட்ருவோம் அப்படி சொல்லி எடுத்துகிட்டு வந்தோன்னே சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் முட்டை குருமா ஒன்று வச்சுருந்தாங்க. ஏதோ அவசரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்லாம் நீங்கள் இங்கே பார்க்கக்கூடாது. டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்தது. ஏதோ நமக்கு பசிக்கு சாப்பிட்ருவோன்னு சொல்லிவிட்டு இந்த முட்டை குருமாவையும் சப்பாத்தியும் வச்சு நைட்டு டின்னரை ஓட்டினோம். மழை பெய்யாமல் நல்லா இருந்தது கிளைமேட்டு. திடீர்னு பார்த்தா மழை திப்பு திப்புன்னு ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் வெளியில் நிற்க முடியல, உள்ளுக்குள்ளார வந்துட்டோம். குளிரும் ரொம்ப தாங்கலை. ஏற்கனவே குளிர் அதிகமாக இருந்தது, இப்போ மழை வந்ததுனால இன்னும் குளிர் ரொம்பவே அதிகமாக இருந்தது. சைட்டிங்ஸும் மழை பெஞ்சதுன்னா எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதுனால அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 மணி வரைக்கும் தான் முழிச்சிட்டு இருந்தோம். படுக்கிற வரைக்கும் டார்ச் அடித்து சுற்றி முற்றியும் பார்த்துட்டு இருந்தோம். இருந்தாலும் மழை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எந்த அனிமல்ஸ் மூமெண்ட்டும் இல்லை, எதுவும் பார்க்க முடியல. அதனால் நமக்கும் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால போய் படுத்துட்டோம். இதோட இந்த காணொளியும் நிறைவுக்கு வருது. இந்த காணொளி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த காணொளி பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி அட்வென்ச்சரான த்ரில்லான கண்டென்ட் ரெகுலராக வந்துகிட்டே இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த சீரீஸோட கடைசி வீடியோ இதுதான். அடுத்து ஒரு சூப்பரான பிளேஸில் இருந்து சூப்பரான வீடியோ அடுத்த வீடியோவிலேருந்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்த அட்வென்ச்சர் வீடியோ ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.